காலை வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். நம்ம பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க, நம்ம பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஓசோனுங்கிறவரு பொய் சொல்லவும் கற்றுக்கொள்ளுங்கள், பொய் சொல்லாதிருப்பதற்கும் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பிரேயர் நடத்திட்டு இருக்கோம். ஒருத்தர் ஓடி வந்து என்னை ஒருத்தர் வெட்ட வராரு, என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்ணுவோம், அவரை போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒளிச்சு வைப்போம். பின்னாடியே இன்னொருத்தர் வராரு அருவாளோட, இங்கேயா ஒரு பையன் வந்தானா அப்படின்னு கேட்பாரு. நம்ம என்ன சொல்லுவோம், இல்ல இங்க யாருமே வரல அப்படின்னு தானே சொல்லுவோம். நன்மைக்கு நம்ம பொய் சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு நாட்டுல ஒரு அரசர் இருந்தாராமா. அவரோட அமைச்சருக்கு ரொம்ப வயசானனால அமைச்சரை வந்து நீங்க வேற அமைச்சரை வந்து எடுத்துக்கோங்க, அதனால நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்றாராமா. அதுக்கு அரசரும் சரி நீங்க ஊர் ஃபுல்லா தண்டோரா அடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்களாமா. அன்னைக்கே போய் ஊர் ஃபுல்லா தண்டோரா அடிச்சு அமைச்சர் பதவிக்கு யாராச்சும் விருப்பமா இருந்தா நீங்க வந்து பேர் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாளே ஒரு 1000 பேர் பேர் கொடுக்குறாங்க. அந்த அமைச்சர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருந்தனால அவரே ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அந்த ராஜா கிட்ட போய் நிக்க வைக்கிறாரு. அந்த ராஜா அந்த 10 பேர் கையிலேயே ஒவ்வொரு பொட்டணத்தை கொடுத்து 6 மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. 6 மாசம் கழிச்சு அந்த 10 பேரும் வராங்க. எல்லாத்து கையிலயும் வண்ண வண்ணமா பூக்கள் கட்டி இருக்குது. அப்போ ஒருத்த கையில மட்டும் எதுவுமே இல்லை. அவனை மட்டும் அரசர் முன்னாடி கூப்பிட்டு, ஏன் உன் கையில மட்டும் ஒண்ணுமே இல்லை, நீ வெறுங்கையில வந்திருக்க அப்படின்னு அரசர் கேட்கிறாரு. அதுக்கு நீங்க கொடுத்த விதை விளையவே இல்லை ராஜா அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போ இவன் தான் இனிமேல் நம்ம நாட்டுக்கு அரசர், அந்த 9 பேர்த்தையும் தூக்கி சிறையில போடுங்க அப்படின்னு அந்த அரசர் சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த 9 பேரும், நீங்க கொடுத்த விதையில செடி விளைச்சு கொண்டு வந்திருக்கோம், வண்ண வண்ணமா பூக்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம், ஆனா எதுவுமே கொண்டு வராத அவனை போய் நீங்க அமைச்சரா ஆக்குறீங்க அப்படின்னு அந்த 9 பேரும் சொல்றாங்களாமா. அதுக்கு அந்த அரசர் சொன்னாரு, நான் கொடுத்ததெல்லாம் வேக வச்ச விதை, அது எப்போதும் விளையாது, நீங்க கடையில வாங்கிட்டு வந்துட்டு என்னைய போய் சொல்லி ஏமாத்துறீங்க, அவன் மட்டும்தான் நேர்மையா அது விளையல அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்றான் அப்படின்னு சொன்னாரு. இதுல இருந்து இப்போ அந்த அரசருக்கு பொய் சொல்ல தெரிஞ்சனாலதான் அவங்க பொய் சொல்றாங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இதனாலதான் ஓசோன் வந்துட்டு பொய் சொல்லவும் கற்றுக்கொள்ளுங்கள், பொய் சொல்லாதிருப்பதற்கும் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. இததான் திருவள்ளுவர் சொல்றாரு, பொய்மையும் வாய்மை இடத்த புரைத்தீர்ந்த நன்மை பயங்கும் எழி. நன்றி.